ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீயாஸ் டைரிஸ். இன்னைக்கு நாங்கள் ஆரல்வாய்மொழி சந்தைக்கு தான் போனோம். ரொம்ப நாள் ஆச்சு போய். அப்புறம் மாமிக்கும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் டேப்லெட்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. டேப்லெட்டெல்லாம் வாங்கிட்டு சரி சந்தைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, சந்தைக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். நிறைய காய்கறிகள்லாம் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா முன்னாடியை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் மீன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மீன் பார்க்குறதுக்காக போனோம். நிறைய ரொம்ப ரேட்டு மீன் பார்க்க போனீங்க அப்படின்னா, இப்போ டிட்வா புயல்லாம் வந்துச்சுல்ல, ஸோ அதில் ரொம்ப ரேட் ஆயிடுச்சு. நாங்கள் கடலுக்கு யாரும் போகலை. ஆனால் ஃப்ரெஷ் மீன் தான், கடலுக்கு யாரும் போகலை. இப்போ தான் எங்களை விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மீன் கொஞ்சம் மலிவாக இருந்தாலும் ரேட் பயங்கரமாக இருந்துச்சு. சாலை மீன்லாம் 10 ரூபாய்க்கு வெறும் 3 சாலை தான். சரி கருவாடு பக்கம் போனால் கருவாடும் நல்ல ரேட்டு. எங்கே மழை வந்துட்டுருக்குது, எங்களுக்கு காய போடுறதுக்கு வெயில் இல்லை, ஸோ அதனால் ரேட்டு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சரியாக போச்சு. அப்போ இன்றைக்கி என்ன தான் வாங்கலான்னு பார்த்தோம். சரி மாவாழை மீன் வாங்கலான்னு சொல்லி 2 கூறு 200 சொன்னாங்க. மாமி அடித்து பேசி 150 ரூபா அப்படின்னு வாங்கிட்டாங்க. சரி அப்போ கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி பூண்டு, பாகற்காய் எல்லாமே வாங்கினோம், வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே. அப்புறம் என்னோடய மாமியோட அம்மாக்க தம்பி, தாய் மாமா எங்கள் மாமிக்கு, அவங்க வெளியே கடை வச்சுருக்காங்க ஆரல்வாய்மொழி சந்தையில். ஸோ அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு, அப்புறம் பல்லாரி, உருளைக்கிழங்கு, மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே காய்கறி ரேட் அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே. அப்புறம் மாங்காய் பார்த்தோன்னு விட்டுருவோமா, மாங்காயும் வாங்கிட்டேன். அப்புறம் என்ன, கட்டப்பை நிறைய காய்கறி வாங்கி வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.